نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மானபி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் சில முக்கியமான நாட்களை அதன் வரலாற்று பின்னணிகளோடு பார்த்து வருகிற நாம் நேற்றைய தினம் ஐயாமுல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்துடைய நாட்கள் என்கிற தலைப்பில் பார்த்தோம். தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் அது தொடர்கிறது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சேவகர் ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வழிகாட்டுவதற்காக அப்துல்லாஹ் இப்னு உரைகித் என்கிற முஷ்ரிக்கீன்களை சார்ந்த ஒரு வழிகாட்டியுமாக 4 பேரும் சவுர் குகையை நோக்கி நகருவதை சொல்லியிருந்தோம். குகைக்குள்ளே போய்விட்டார்கள். நான் குகையின் பல்வேறு அமைப்புகள், விளக்கங்கள், அங்கே நடைபெற்ற விஷயங்கள் இதையெல்லாம் விரிவாக சொல்லுவதை விட்டுவிட்டு சுருக்கமாய் விஷயத்திற்கு வருகிறேன். குகைக்குள்ளே 2 பேர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். கண் துஞ்சாது, கண் உறங்காது காருண்ய நபியை காத்து வரக்கூடிய ஒரு அற்புதமான காவலராய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு பகலாய் விழித்திருந்து ரசூலுல்லாஹுவுக்கு முன்னும் பின்னும் வலதும் இடதும் என பார்த்து பார்த்து எதிரிகளிடமிருந்து பொக்கிஷமாய் காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இதோ பின்னாலே துரத்தி வந்த எதிரிகள் குகை வாசலுக்கு வந்து விட்டார்கள். குகைக்குள்ளே நுழைந்தால் நிச்சயமாக தலை எடுத்து விடுவார்கள். தேடிக்கொண்டு வந்தவர்களையெல்லாம் அவர்களிடமிருந்து அல்லாஹுடைய ரசூலையும் அபூபக்கர் நாயகத்தையும் காப்பாற்றுவதற்கு ரப்பு முடிவெடுத்தான். ஒரு சிலந்தி அந்த குகையின் வாசலிலே கூடு கட்டியது, வலை பின்னியது. சிலந்தி வலைக்கு அர்த்தம் என்னவென்றால், நீண்ட நாட்களாக அங்கே வசிப்போர் யாரும் இல்லை என்று பொருள். காலியான வீடுகளில், இடிபாடுகளான சிதிலமடைந்த பங்களாக்களில், யாருமே குடியிருக்காத இடங்களில் தான் பெரும்பாலும் சிலந்திகள் வலை கட்டும். சிலந்தி வலையை பார்த்த எதிரிகள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இந்த குகையிலெல்லாம் யாரும் இருக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் அன்கபூத் என்கிற அந்த சிலந்திக்கு உத்தரவிட்டான். அது வலை பின்னியது, அல்லாஹ் காப்பாற்றினான். புகழ்பெற்ற நாயக கவிஞர் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடுவது போல், விகாயத்துல்லாஹி அக்னத் அன் முதாஅஃபத்தின் மினத் துரூஇ வ ஆலிம் மினல் உதுமி. அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு, அக்னத் அன் முதாஅஃபத்தின் மினத் துரூ, அதாவது ஆயுதங்கள், கவச சட்டைகள், போர்க்களங்களின் தளவாடச் சாமான்களை எல்லாம் விட எளிமையாய் இளகிய ஒரு பலவீனமான படைப்பை வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். சிலந்தி கூடு கட்டிய வரலாற்றின் சில அறிவிப்புகள் பலவீனம் என்று இருந்தாலும் அதனுடைய சனதுகள் உயர்ந்தவை என்று முஹத்திஸீன்களால் சான்று தரப்பட்டிருக்கிறது. அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கி இருந்த குகைக்கு கீழே எதிரிகள் வந்துவிட்ட போது பயந்து இப்படி சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், லவ் ரஆ அஹதுஹும் கதமைஹி லரஆனா,
யாராவது தனது பாதத்தை பார்க்க கீழே குனிந்தாலும் நாம் அவன் பார்வையிலே பட்டு விடுவோம். நிற்பவர்களின் பாதங்கள் தெரிகிறது, அவன் குனிந்தால் நாம் மாட்டிக்கொள்ளுவோம் என்கிற அர்த்தத்தில் சொல்லுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. புகழ்பெற்ற வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சொன்னார்கள், யா அபூபக்கர் மா தன்னுக பி இஸ்னைனி அல்லாஹு சாலிசுஹுமா. சுருக்கமாய் அதன் கருத்து, அபூபக்கரே, நாம் என்ன 2 பேரா இருக்கிறோம்? மூன்றாவதாய் அல்லாஹ் இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி ஆறுதல் சொல்லிவிட்டு, கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருக்குர்ஆன் இந்த நிகழ்ச்சியை முழுசாக சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலே கேட்கலாமா? இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ். நீங்களெல்லாம் உதவாவிட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவினான். இது அஹ்ரஜஹுல்லதீன கஃபரு. காஃபிர்கள் எல்லாம் அவர்களை வெளியேற்றிய போது, சானிய ஸ்னைனி இதுஹுமா ஃபில் கார், இருவரில் இரண்டாவது நபராக இருந்தார். இதுஹுமா ஃபில் கார், அவர் குகையில இருந்தபோது, இது யகூலு லி சாஹிபிஹி, தனது தோழருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள். ஆயத்து எப்படி முடிகிறது தெரியுமா? ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அல்லாஹ் தனது அமைதியை அவர்கள் மீது இறக்கி வைத்தான். எவர்கள் மீது? இப்போது பயப்படுகிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவின் மீது. பெருமானார் மீது என்ற பொருள் அது ஏற்புடையதல்ல. இந்த ஆயத்தினுடைய தப்சீர் முஃபஸ்ஸிரீன்களில் நிறைய பேர் சொல்லுவது, அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி என்றால் அலா அபீபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அதுதான் பெரும்பாலான பேரின் கருத்து. அவர்கள் மீது அல்லாஹ் சகீனத் என்கிற ஒரு அமைதியை இறக்கி வைத்தான். காரணம், அவர்கள் தான் பயந்தார்கள். அத்தோடு அல்லாஹ் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறான், வஅன்ஸல ஜுனூதல்லம் தரௌஹா, நீங்கள் காண முடியாத படைகளை இறக்கி வைத்தான். இந்த படைகளை கொண்டு அர்த்தம் மலக்குகள். இங்கு கவனிக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். இந்த நம்ம கூட இருக்காங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. மஅய்யத் என்று சொல்லக்கூடிய அரபி, நான் கூட இருக்கிறேன், 2 அர்த்தம் இருக்கிறது. அல் மஅய்யத்துல் ஆம்மா, பொதுவா கூட இருக்கிறது. அது எல்லாத்து கூடயும் அல்லாஹ் இருப்பான். எல்லாத்து கூடயும் தான். காஃபிரு, மூமினு, முஸ்லிம், நல்லவன், கெட்டவன், பொல்லாதவன், போனவன், வந்தவன், எல்லாத்து கூடயும் அல்லாஹ் இருப்பான். இது மஅய்யத்தை ஆம்மா என்பார்கள். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், குர்ஆன்ல வருது, நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்க கூட தான் இருக்கான்னு. இது அல்ல, இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, மஅய்யத்தை ஹாஸா என்பார்கள். அதாவது விசேஷமானவங்களுக்கு நாம சொல்றோம்ல, தைரியமா இரு, நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னா, இது உனக்கு எல்லா வகையிலும் நான் உதவுபவன், உன்னை பாதுகாப்பவன், உன்னை பராமரிப்பவன், உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை, இன்ப துன்பத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன்னு அர்த்தம். அது மஅய்யத். அதைத்தான் ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னா நம்ம காரியங்களுக்கு பொறுப்பேற்று பார்த்து கொள்பவன் அர்த்தம். அதுதான் மஅய்யத்தே ஹாஸா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் பிளப்பதற்கு முன்னாலே சொன்னார்கள், இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பி என் கூட இருக்கான். என் கூடனா எல்லாத்து கூட என்ன இருக்கான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கான்னு சொன்னது, என்னை அவன் பராமரிப்பான், பாதுகாப்பான் என்பது அதற்கு அர்த்தம். நல்லடியார்களோடு அல்லாஹ் இருப்பது அப்படித்தான். நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, நான் உங்க கூட இருக்கேன். அல்லாஹ் சொன்னா அவங்க 2 பேர்த்தையும், மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இன்னனி மஅகுமா, நான் உங்கள் இருவருடனே இருக்கிறேன். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையிலே தங்கியது சற்றேறக்குறைய 3 நாட்கள். 3 நாட்கள். இந்த 3 நாட்களும் தேவையான எல்லாம் கிடைக்கிறது. செய்திகளை கொண்டு வந்து தர அப்துல்லாஹ் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். உணவு கொண்டு வருவதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். எல்லா எதிரிகளையும் தாண்டி யாரும் பார்க்காமல் இவர்களுக்கு தர வேண்டியதை தர வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. 3 நாட்களுக்கு பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையிலே இருந்து இறங்குகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உரைகித் சேர்ந்து கொண்டார். ஆமிர் இப்னு ஃபுஹைரா சேர்ந்து கொண்டார். மீண்டும் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் தொடர்கிறது. அன்பானவர்களே, நாம் மீண்டும் மீண்டும் இந்த உம்மத்து யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா?
ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு கஷ்டமானது என்பதை புரிய வேண்டும். ஹிஜ்ரா என்பது இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய பாடம். ஹிஜ்ரி என்பது வெறுமனே ஒரு புலம்பெயர்தல் அல்ல, அது ஒரு சமூகத்திற்கான மாற்றம். ஹிஜ்ரா மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உம்மத்து இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கவே முடியாது. எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திலே எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதையெல்லாம் இந்த உம்மத்திற்கு புரிய வைப்பதற்காக வேண்டிய ஹிஜ்ரத் இன்றைக்கு வரையும் பாடமாக இருக்கிறது. ஹிஜ்ரத் இல்லைன்னா நாமெல்லாம் முஸ்லிம்களே அல்ல. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகையில இருந்து இறங்கி இடையில நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் தவிர்ப்போம். சின்னதாய் நிறைய விஷயங்கள். மதீனாவிற்கு போகிறார்கள். முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இறங்கினது குபா மஸ்ஜித். குபா இடம், அந்த இடத்திற்கு பெயர் பனு அம்ர் இப்னு அவுஃப் என்கிற அந்த இடத்திற்கு அவர்கள்லாம் தங்கி இருக்கக்கூடிய பகுதி குபா. குபா என்கிற மஹல்லாவுக்கு வருகிறார்கள். தூரத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் பார்த்து விட்டார். யகூதிகள்ல இருந்து ஒருவர் தெரிஞ்சுக்கிட்டார் வந்திருக்கிறது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு உயரமான இடத்துல எஸ்ரிப்ல மதீனாவில் ஏறி நின்றுட்டு சொன்னார், யா பனி கைலா, மக்களேன்னு கூப்பிட்டார். கத்ஜாஅக்கும் ஜத்துக்கும் ஐ ஹல்லுக்கும் நசீபுக்கும், நீங்க எதிர்பார்த்திருந்த உங்களினுடைய ஜத்து, உங்களுடைய மரியாதைக்குரிய உங்களுடைய பெரியவர் வந்து விட்டார். உங்களுடைய நசீபு வந்து விட்டது. நீங்கள் யாரை எதிர்பார்த்திருந்தீர்களோ அவர்கள் வந்து விட்டார்கள்னு ஒரு சத்தம் போட்டார் பாரு. ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு இருந்த முஸ்லிம்கள் அத்தனை பேர் வீடுகளிலும் அல்லாஹு அக்பர் என்று ஒரு சப்தம் எழுந்தது. ரொம்ப நேரம் ஆச்சு சத்தம் அடங்கருக்கு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை போனார்கள். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி முற்பகல், இன்னும் ஜும்மா தொழுகல. ஜும்மாவுக்கு முன்னாடி ஜவால் உச்சி நேரம் வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தங்கியிருந்தாங்க. குல்சூம் என்பவருடைய வீட்டுல குபால தங்கினாங்க. அதே மாதிரி ஹைசம் இப்னு சாத் அப்படின்னு அங்க ஒருத்தர் இருந்தார், திருமணமாகாதவர். அவர் வீட்டுல இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சந்திச்சாங்க. அங்கிருந்து ஜும்மாவுக்கு முன்னாடி கிளம்பி பக்கத்துல உள்ள பனி சாலிம் அப்படின்னு ஒரு வீட்டுக்காரங்க, கவனிக்கணும், குபால இருந்த பனி அம்ர் இப்னு அவுஃபும் இப்ப போற பனி சாலிம் இவங்கெல்லாம் ஒரு தாதை தந்தைக்குள்ள பிள்ளைகள், ஒரு வம்சத்துல வருபவர்கள். போய் அங்க இறங்கி அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா தொழுதார்கள். இன்னைக்கு வரைக்கும் அங்க பள்ளிவாசல் இருக்குது. ஜும்மா மஸ்ஜித்னு அதுக்கு பேர், மஸ்ஜிதுல் ஜும்மா இன்றைக்கு வரையும் இருக்கிறது. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஜும்மா தொழுத பள்ளிவாசல் அதுதான். அதுக்கு முன்னாடி வேற ஜும்மா இல்லை. குபாவில இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 நாட்களும் பள்ளிவாசலை கட்டினார்கள். கட்டட பணியில், கல் மண் எடுக்கிற பணியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டார்கள். குர்ஆன் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று குர்ஆன் சொல்லுகிறது. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான பேரின் கருத்து குர்ஆன் ஆயத்துல வரக்கூடிய தக்வாவின் மீது அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல்ங்கிறது குபா பள்ளிவாசல் தான் என்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா முடிந்ததற்கு பிறகு மீண்டும் கிளம்பி விட்டார்கள். பனூ சாலிம் இடத்துல இருந்து விடைபெற்று மதீனாவுக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ட்ரி ஆகணும். சனி ஞாயிறு போக திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளே நுழைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் குபாவுக்கு வந்த நாள்ல இருந்து டெய்லியும் காலையில வந்து ஊருக்கு வெளியே எல்லாம் நிற்பாங்க. சாயந்தரம் வரையும் ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்க, போயிடுவாங்க சோகத்தோட. திரும்ப மறுநாள் காலையில வந்து நிற்பாங்க. ஒவ்வொரு நாளும் தயாராகி தக்பீர் முழக்கத்தோடும் கலிமாவின் சப்தத்தோடும் எம்பெருமானாரை வரவேற்க வந்து நிற்கிற கூட்டம். வருவாங்களா? இன்னைக்கு போல உள்ள தகவல் தொழில்நுட்ப காலமா வர்றது, அது இது டைமிங் எல்லாமே சொல்ல முடியுமில்ல. இத்தனை செகண்ட்ல இன்னும் வினாடியில வருவாங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. வருவார்கள் என்று எதிர்பார்த்து பிஞ்சில இருந்து பெருசு வரைக்கும், சிறியவர்கள்ல இருந்து வயோதிகர்கள் வரைக்கும், மூதாட்டிகள் வரைக்கும் எதிர்பார்த்து விட்டு போவாங்க. அன்னைக்கு திங்கட்கிழமை மதீனாவே பிரகாசித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள். மக்கள் தந்த வரவேற்பு அபாரமானது. எல்லாருடைய வாயிலும் ஜாஅனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஆதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள், இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர் கபீரா,
அல்லாஹு பெரியவன், எல்லா சப்தம் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த காட்சியை அப்படியே வர்ணிப்பவர்கள் சொல்கிறார்கள், தஹல இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைந்தார்கள். சனார குல்லு ஷையின் ஃபில் மதீனா, மதீனால உள்ள எல்லா பொருளும் அன்னைக்கு பிரகாசமாகிவிட்டது. எல்லா பொருளும் அப்படி மின்னி பிரகாசிக்கிறது. சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள், பெண்கள், அத்தனை பேருடைய வாயிலையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிறார்கள். நுழைகிற போது சிறுவர்கள் எல்லாம் வந்து முன்னாடி நின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை பார்த்த உடனே அமர்ந்து விட்டார்கள். சின்னவங்களை பார்த்த உடனே வரவேற்க வந்த குழந்தைகள் தானே, குழந்தைகள்கிட்ட அந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை எல்லாம் அரவணைத்தவாறு எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் பேசினாங்க. அவங்களுக்கு அதுஹிப்பூனனி, என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த வார்த்தையை தான் கேட்கிறாங்க. என்னை நேசிக்கிறீர்களா அப்படின்னா குழந்தைகள்கிட்ட நாம எப்படி கேட்போம்? என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. மதீனாவில் இஸ்லாம் ஆகி மழலை மொழியிலே களிமா சொன்ன அந்த பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் நஹ்னு நுஹிப்புக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாங்கெல்லாம் உங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைகளோடு குழந்தையாய் கொஞ்சி மகிழும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னீ லஉஹிப்புக்கும், அல்லாஹ் மேல சத்தியமா எனக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகரம் முற்பட்டால், மதீனாவில் இருக்கிற எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் ஒரு ஆசை. என்னன்னா, ரசூலுல்லாஹ் நம்ம வீட்டுல தங்கணும், நம்ம வீட்டுல தங்கணும். எல்லாரும் கூப்பிடுகிறார்கள், எங்கள் வீட்டில் தங்க வேண்டும். எல்லாம் போய் ஒட்டகத்துக்கு முன்னாடி நின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது உள்ளே நுழைந்தது கஸ்வா என்கிற அந்த ஒட்டகத்தில். அல்லாஹ் சொன்னாங்க, விட்டுருங்க எல்லாரும், அந்த ஒட்டகம் அப்படியே போகட்டும். அந்த ஒட்டகம் அல்லாஹுவால் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஹல்லு சபீலஹா ஃபஇன்னஹா மஅமூரா, இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது. அது எங்க போய் அது உட்காருதோ, அதுக்கு சொல்லப்பட்டிருக்கோ, அல்லாஹுவின் புறத்திலிருந்து உத்தரவோ, நான் அங்க தங்கிக்கிறேன்னாங்க. இதுக்கு இடையில பனு நஜ்ஜார் அப்படிங்கிற கோத்திரம், அவங்க எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு வகையில் மாமாமார்கள், அவங்க எல்லாம் அஹ்வாலுகள். அவங்க எல்லாம் வந்து நின்றுட்டு, அது எப்படி வந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் வாட்களை பிடித்த வண்ணம் ஒரு வரவேற்பு. ஒரு தளபதியை சிப்பாய்கள் எப்படி அழைத்து செல்லுவார்களோ அப்படி பனு நஜ்ஜார்கள் அந்த கஸ்வாவை ஒட்டகத்தை சுற்றியும் அவர்கள் பிடித்து கொண்டு அவர்கள் அழைத்து செல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் அந்த ஊரை நம்மளை வச்சு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஏற்கனவே ஒரு சண்டை ரொம்ப காலமா ஓடுது ரெண்டு பிரிவுக்கு, ஹஸ்ரஜ் அவுஸ். அவுஸ் வீட்டில் போய் தங்கனா ஹஸ்ரஜுக்கு கொஞ்சம் மன வருத்தம் வரும், ஹஸ்ரஜில் தங்கனா அவுஸுக்கு மன வருத்தம் வரும். ரெண்டும் பெரிய கோத்திரம், யார்கிட்டையும் தங்க வேணாம். பனு நஜ்ஜார்கள் என்கிற அவர்களின் மாமா வீட்டில் போய் தங்கிக்கலாம். இன்றைக்கு மஸ்ஜிது நபவியினுடைய மெஹராப் இருக்கா இல்லையா, தொழ வைக்கிற இடம், அந்த இடத்தில் போய் ஒட்டகம் உட்கார்ந்து விட்டது. எந்திரிச்சு ஒரு சுத்துச்சு. இன்றைக்கு இருக்கிற உள் பள்ளிவாசல் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துல அது உட்காந்துருச்சு. அதுக்கு நேர் வீடு அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உறவினர்களை சார்ந்தவர், நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்தவர். இதில் நிறைய வரலாற்று பின்னணி இருக்கிறது, நீண்டுவிடும், தவிர்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பையி அது இது எல்லாத்தையும் அவர் கையில எடுத்துக்கிட்டார். ஒன்னு சொல்லாமே அவரே எடுத்துக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நடங்க போலான்ட்டார். மதீனாவிலேயே கீழையும் மேலையும் அன்னைக்கே இருந்தது அவங்க வீடு மட்டும்தான். அதாவது கீழேன்னா நாம இன்னைக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்கிறோம்ல, ஒரு பலகைகள் அடித்து மேலையிலும் தங்கலாம் கீழையும் தங்கலாம்னு ஒரு வீடு மஸ்ஜித் நபவிக்கு எதிரில் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் தான் தங்கினார்கள். சற்றேறக்குறைய 30 நாட்கள் அந்த வீட்டில் ரசூலுல்லாஹ் மதீனாவிலே தங்கியதாக வரலாறு இருக்கிறது. ஒரு வழியாக ஹிஜ்ரத்து பயணம் முடிகிறது. இதை அடுத்து மஸ்ஜிது நபவியினுடைய கட்டிடப் பணி உள்ளிட்ட பல்வேறு காரியங்கள் நடக்க வேண்டும். அன்பானவர்களே, ஹிஜ்ரத்துக்கு என்று நிறைய புரட்சிகள் உண்டு. ஹிஜ்ரத் ஒரு கனவு தேசம். ஹிஜ்ரத்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பேராசை ஹிஜ்ரத், அரசியல் மாற்றம், பொருளாதார மாற்றம், ஆன்மீக மாற்றம், எல்லாம் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் சுருக்கமாக சொல்ல போனா, சிலைகள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும், அங்கே என் ரப்பை நான் தொழ வேண்டும். இது ரசூலுல்லாவுடைய நீண்ட நாள் ஆசை. இதோ அங்கே நிறைவேற்றிவிட்டது. விக்கிரகங்கள் இல்லாத ஒரு நகரத்தில் அல்லாஹு அக்பர் என்கிற சத்தம் ஒலிக்க ஒரு ஒரு ஹிஜ்ரத்தினுடைய பயணம் நிறைவடைகிறது. அடுத்த கட்ட மதீனா வாழ்வு. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாற்றை பேசி வருகிற நாம் ஏறத்தாழ 19 தினங்களாகி இருக்கிறது. இனி அடுத்த ஒரு 10 வருடம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருப்பார்கள். இதற்குள்ளாக ரசூலுல்லாவின் வரலாற்றை முழுமையாக முடிக்க வேண்டும், சாத்தியமில்லை. விரிவாக எல்லாவற்றையும் பேசினார். எனவே இந்த புனித ரமதானுடைய தொடரில் அடுத்து வரும் 10 நாட்கள் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு என்று வஃபாத்து வரைக்கும் உள்ள நாட்களை 10 பகுதிகளாக பிரிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஹிஜ்ரி முதல் ஆண்டின் அனைத்து நிகழ்ச்சிகளையும், வரலாறு நீட்ட முடியாது, சுருக்கமாய் பேசிக்கொண்டு செல்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருமை நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து பேசவும், கேட்கவும், வாசிக்கவும் மட்டுமல்ல, அதன்படி அமல் செய்யவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.